மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் காலமானார். திடீர் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்பட பல்வேறு தலைவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் மன்மோகன் சிங் உடைய உடல் அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவரது உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த ஊர்வலம் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நிகம்போத் பகுதியை அடைந்திருக்கிறது. அங்கு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று உடல் தகனம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இறுதிச் சடங்கு நிகழ்வில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நிகம்போத் காட் மயானத்திற்கு முப்படை தளபதிகள், மன்மோகன் சிங்கின் குடும்பத்தார் உள்ளிட்டோரும் அந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார். மேலும் மத்திய அமைச்சர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. इस कार्यभार को संभालते हुए उन्होंने अपने दायित्वों का निर्वहन सफलतापूर्वक किया है. நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். தற்போது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், முன்னாள் முதல்வரான முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார்கள். மன்மோகன் சிங் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தற்போது நிகம்புத் காட்டிலே குழுமியுள்ளார்கள். இறுதி மரியாதைகள் செய்யப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் கட்சி சார்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார்கள். தற்போது நிகம்புத் காட்டிலே கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரெட்டி, இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்கு ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு குடும்ப சம்பிரதாயப்படி மன்மோகன் சிங்குக்கு இதே நிகம்புத் காட்டிலே சுடுகாட்டிலே தகனம் நடைபெற இருக்கிறது. மன்மோகன் சிங் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான இறுதி ஏற்பாடுகளை தற்போது இங்கே மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பல்வேறு வெளிநாட்டு தலைவர்களும் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக நிகம்போத் காட் வந்திருக்கிறார்கள். காலையிலே காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலம் நிகம்போத் காட் வந்தடைந்தது. அதன் பிறகு முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் அரசு மரியாதைப்படி என்னென்ன மரியாதைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செய்யப்பட்டு மன்மோகன் சிங்குக்கு பிரியாவிடை அளிக்கப்படும். அவரது உடல் தகனம் செய்யப்பட்டு அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் ஒன்றன் பின்றாக ஒன்றாக எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங்குக்கு பிரியாவிடை அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தது. அதன்படியே தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிகம்போத் காட் வந்திருக்கிறார். அவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செய்ய இருக்கிறார். அவரது உடல் மீது மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செய்ய இருக்கிறார். குடியரசுத் தலைவர் அஞ்சலி செய்தவுடன் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு நாம் செல்கிறோம். குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செய்த பிறகு பல்வேறு சடங்குகளை செய்வதற்காக சீக்கிய மத முறைப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கெல்லாமும் தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மன்மோகன் சிங் குடும்பத்தார் அதற்கான ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பிரியாவிடை அளிக்கிறார். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் நேற்று மன்மோகன் சிங் இல்லத்துக்கு சென்று அங்கே மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். மன்மோகன் சிங் குடும்பத்தினரை சந்தித்து தனது இரங்கல்களையும் தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே தற்போது முப்படைகள் ஏற்பாடுடன் முப்படைகளின் தளபதியான குடியரசுத் தலைவர் தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது இறுதி மரியாதைகள் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக ராணுவ முறைப்படி மன்மோகன் சிங் உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்யப்பட்டு பின்னர் குண்டுகள் முழங்க வகை அனுப்பி வைக்கப்படுவார்.
तो अंतिम सफर पर निकल पड़े हैं डॉक्टर मनमोहन सिंह और उन्हें गार्ड ऑफ ऑनर दिया गया। आप देख सकते हैं कि राष्ट्रपति भी निगमबोध घाट पर मौजूद हैं, जहां उन्होंने श्रद्धा सुमन भावपूर्ण तरीके से अर्पित किए। डॉक्टर मनमोहन सिंह को।